குட் மார்னிங் ஃப்ரெண்ட். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன வாஸ் மாதிரி வச்சு பாருங்கள். குட்டி ஜாடி மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதை வச்சு எப்படி அழகாக நம்ம இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கோல்டன் கலர் ரோசஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சாட்டினில் செய்யறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இது கோல்டன், இந்த மாதிரி கோல்டன் ஜரிகை கடைங்களில் விற்கும். அதில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது நிறைய உங்களுக்கு ஒரு மாலை மாதிரி கோத்துக்கிட்டு நம்ம தலையில் கூட அதை வைக்கலாம். பியூட்டி பார்லர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி கோல்டன் கலரில் ரோஸ் செஞ்சு தான் உங்களுக்கு இந்த மேரேஜ் டைம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்ய கற்றுக்கிட்டா நீங்கள் அப்படியே கோத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல இந்த ஜார் ரெடி பண்ணுவோம். இதுக்கு ஃபெவிபாண்ட் வச்சுக்குவோம். இது கீழே நான் கொஞ்சம் ஒட்டிடுறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது வேஸ்ட்டோ, அது உங்கள்கிட்ட வேஸ்ட்டு பேப்பர், நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் இருந்தால் கூட அதை கூட வச்சுக்கோங்க. நீங்கள் நான் சும்மா என்கிட்ட இருக்குது, அழகாக இருக்கிறதுக்காக அதை வைக்கிறேன். அது மேலே இந்த மாதிரி கிராஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடைங்களில் கிடைக்குது. இதை வச்சுருங்க. ஒட்டிக்கும். இது பார்க்குறது தான் உங்களுக்கு தெரியும். இப்படி வைக்கும் போது தான் ஒன்றும் ஒட்டாத மாதிரி தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும், வரவே வராது. இதே போல் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் மேட்டாக வைக்குது, நீங்கள் அந்த மாதிரி கிராஸ் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு மேட் வாங்கினாலே உங்களுக்கு அது நிறைய நம்ம செய்யலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிறத விட ஒரு மேட்டாக வாங்கி வச்சுருக்கலாம். நான் உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருப்பேன். அது மாதிரி மேட்டே உங்களுக்கு கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸே உங்களுக்கு இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே கிராஸும் வைக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரோஸ்லாம் அது மாதிரி குட்டி குட்டி பூலாம் வைக்கும் போது நம்ம இதை மாதிரி கிராஸ் தான் யூஸ் பண்ணணும். இது நல்லா அழுத்தி வைக்க வைக்க நல்லா ஒட்டிக்கும் கொஞ்ச நேரத்தில். இது ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா, இந்த பூ செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை செஞ்சுட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக அது ஒட்டிக்கும். போதும், கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இதை ஒட்டிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போயே கீழே விழாது, அது நல்லா ஒட்டிக்கலாம் ஸ்ட்ராங்காக. இது நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போது நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலர் ரோஸஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சாட்டினில் உங்களுக்கு போட்டேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், இப்படி மடக்குங்க. இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் இருக்கும். நீங்கள் எந்த சைடாலும் எடுத்துக்கலாம். எப்படி தான் நம்ம இதை முறுக்கி தான் செய்ய போகிறோம். இதை பாருங்கள், அப்படியே இதை முறுக்கணும். பாருங்கள், இப்போயே உங்களுக்கு அந்த ரோஸ் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இதை நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, வீட்டில் இந்த மாதிரி அழகாக மாலை மாதிரி கோத்து, அதாவது மாலை இல்லை, பூ மாதிரியே நீங்கள் கட்டி கிட்ட நீங்கள் ஊசியால் கோத்துக்கலாம். கோத்துக்கிட்டு அழகாக நீங்கள் மேரேஜ் டைமில் மாதிரி வச்சுட்டு போகலாம். இப்போலாம் அப்படி தானே உங்களுக்கு கோல்டனில் தானே வைக்கிறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கலாம் எடுத்துருங்க. எப்பவுமே இந்த பிசிறெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும் அழகாக. நம்ம வெட்டும் போது அது மாதிரி வந்துடும் உங்களுக்கு நூல் நூலாக. இப்போ பாருங்கள், இப்படி வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் மடக்கின்னு வர வேண்டியதுதான். ஒரு கையை இந்த விரலால், இந்த 2 விரலால், அவ்வளோதான். இந்த சாட்டினே உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கிறனால உங்களுக்கு பூ அழகாக வந்துடும். தெரியுதுங்களா? நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு அந்த ரோஸ் அழகாக வந்துடும். அதை அப்படியே விட்டுடாமல் ஒரு நூல் போட்டுட்டு ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அது மேலே ஒரு நாட் போட்டுருங்க. 2 நாட் கூட போடலாம். போட்டுட்டு நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி க்ரீன் கலர் டேப் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துப்போம். அதை எடுத்துகிட்டு கீழே சுற்றிடுங்க. இது ஏற்கனவே ஸ்டிக்கார டேப்புன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பூவோடைய ஃபினிஷிங்கே கிடைக்கும். தெரியுதுங்களா? எப்படி இருக்குது பாருங்கள்.
அதே மாதிரி இதுவும். எப்பவுமே உங்களுக்கு இந்த ஹேண்ட் ஒர்க்குக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி டேப்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஜாஸ்மின் செய்யும்போது ஏற்கனவே உங்களுக்கு ஜாஸ்மின் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கும் நீங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அது கலரிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை மாதிரி நம்ம நிறைய ரோஸஸ் செஞ்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள் இதில் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு அப்படியே நிற்கணும்னும் போது இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபெவிபாண்டோ அல்லது இப்போ தான் என்னது அடபான்னு ஒன்று விற்கிது இல்லைங்களா, அது இந்த மாதிரி இதாக ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இது வச்சுட்டு நீங்கள் சொருகும் போது அது அப்படியே இருக்கும், விழவே விழாது. நான் உங்களுக்கு அப்படியே சொருவி காட்டுறேன். நீங்கள் அது மாதிரி அடபாண்ட் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஃபெவிபாண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபெவிகால் யூஸ் பண்ணால் நிற்காது. எது எதுக்கு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணணுமோ அது தான் பண்ணணும். இது அப்படியே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இதில் வச்சு ஒட்டிடுங்க, அவ்வளோதான். அப்போ தான் அது கீழே விழுந்தால் கூட ஒரு பூ கூட கீழே கொட்டாது. நம்ம மாடலுக்கு இது சொருவி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி. நல்லா அப்படி அழுத்தி விட்டுடுங்க. இதே போல் இது ஃபுல்லாக நீங்கள் அழகாக சொருவிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், அழகாக முடிச்சிட்டோம் பாருங்கள். நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ஒன்று கூட கீழே நீங்கள் அதை கவுக்கும் போது கூட ஒன்று கூட கீழே விழாது. ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு அழகாக செய்யலாம். செஞ்ச அழகாக உங்கள் வீட்டில் உங்கள் ஷோகேஸ்லேயோ அல்லது டீப்பா மேலேயோ இதில் வேணாலும் வைக்கலாம். யாருக்கா ப்ரெசென்ட் பண்ணாலும் பண்ணலாம். எல்லாம் கோல்டன் ரோசஸ். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.